எப்படியோ ஒரு வழியா எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நாள் 24. ஹாய் மக்களே, நான் உங்கள் பாலா. காலையில தூங்கி எழுந்ததும் விடியற் காலையிலேயே எக்ஸாமுக்கு கிளம்பியாச்சு. சரின்னு சொல்லி பஸ்ல கிளம்பிட்டேன். எங்க ஊருக்கு சிஎம் வராரு போல, அதனாலதான் ரோடு ஃபுல்லா பேனரா இருக்கு. எப்படியோ ஒரு வழியா திருப்பதியில வந்து நம்ம கால் தடத்தை படிச்சாச்சு. நம்ம ரொம்ப கஷ்ட காலத்துல இருக்கிறனால ஆட்டோவுக்கு பதிலா இன்னொரு பஸ்ல போனேன். அப்புறம் பஸ் இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும் போல எக்ஸாம் சென்டருக்கு. அதான் நட்ராஜா டிராவல்ஸ் யூஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? எப்படியும் நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு மத்தியானம் ஆயிடுமேன்னு சொல்லி ஏதாச்சும் சாப்பிட்டு போலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா அங்க ஒரு ரோட்டு கடை இருந்தது. அங்க போயிட்டு 4 இட்லி ஒரு வடை வச்சு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். இந்த மாதிரி டேஸ்ட் எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் வராது. இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. நான் சொல்றது கரெக்ட் தானே? யாருக்கெல்லாம் நான் சொல்றது கரெக்ட்னு தோணுதோ கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். எப்படியோ ஒரு வழியா எக்ஸாம் சென்டருக்கு வந்தாச்சு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குதுன்றனால நான் எக்ஸாம் சென்டர் உள்ளே போயிட்டேன். காய்ஸ், ஒரு வழியா எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. அப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஒரு குளிர்பானத்தை போட்டு கிளம்பலான்னு கிளம்பிட்டேன். அப்பதான் நமக்கு ஒரு புது நண்பர் கிடைச்சாரு. பார்த்த உடனே எக்ஸாம் எப்படி எழுதுனீங்கன்னு கேட்டாரு. நம்ம எழுதுறது தான் உங்களுக்கே தெரியுமே. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. அப்புறம் நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நீங்க விளாகரா ப்ரோன்னு கேட்டாரு. ஆமான்னு சொல்ல அவர் என்ன வீடியோலாம் எடுக்காதீங்க ப்ரோ, எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி அவரோட பேசிட்டே 2 பேரும் பஸ் ஏறிட்டோம். இதுதாங்க திருமலா மலை. அந்த வழி போது பாத்தீங்களா, அதுதான் கோவிலுக்கு போற வழி. ஒருவேளை நீங்க கோவிலுக்கு பஸ்ல போனோம்னா இந்த வழியில தான் போனோம். குபேரன் படம் ஷூட்டிங்லாம் இங்க தான் எடுத்தாங்க. பஸ்ல போறப்ப பார்த்தா இந்த மலை வியூலாம் சூப்பரா இருக்கும். இதுதாங்க திருப்பதியோட ரயில் நிலையம். இது திருப்பதியோட பேருந்து நிலையம். பார்த்தீங்களா எவ்வளோ பிஸியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஒரே மேகமூட்டமாயிடுச்சு. சரியான மழை வரப்போது போல. அப்புறம் நம்ம பஸ் ஏறி ஊருக்கு கிளம்பியாச்சு. நம்ம நினைச்ச மாதிரியே மழையும் வந்தாச்சு. கடைசியில கூலா வீடு போய் சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ரெகுலரா பண்ற மாதிரி இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எவ்வளவு சேர்ந்துருக்குன்னு பார்க்கலான்னு கிளம்புனேன். பார்த்தா யூடியூப்ல 7 சப்ஸ்கிரைபர்ஸும் இன்ஸ்டால 2 ஃபாலோவர்ஸும் ஏறி இருக்காங்க. சரின்னு சொல்லி 9 ரூபாய் உண்டியல்ல போட்டேன். நீங்களும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மயில நஞ்சதுக்கு ஏதாச்சும் காரமா சாப்பிடணும்னு தோணுச்சு. வீட்டில் பார்த்தா வத்த குழம்பு செஞ்சு வச்சிருக்காங்க. அதை நல்லா ஒரு புடி புடிச்சிட்டு அதோட அந்த நாளை முடிச்சாச்சு.